ஹாய் ஹலோ ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே எழுதாமல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசிலிருந்து ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஜாபை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தோன்னா இந்த வேகன்சிஸ் அடிக்கடி கால்ஃபர் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எந்த வித எழுத்து தேர்வுமே எழுத வேண்டாம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சம்பளமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு முதல் மாதம் 20,000 வரையும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த ஜாபுக்கு கிட்டத்தட்ட 38 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டலில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆன்லைன் அப்ளைலாம் கிடையாது. போஸ்டலில் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம போஸ்டலில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நம்ம ஃபில் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய ஆஃப்லைன் ஜாபுக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பெயர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், உங்களுடைய ஃபாதர் நேம் எழுதிக்கலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தது அப்படின்னா உங்களுடைய கணவர் பெயரை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம். பிறந்த தேதி உங்களுடைய டிசியில் என்ன இருக்கோ அந்த பிறந்த தேதியை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ டிசி இல்லாதவங்க மார்க் ஷீட்டில் பார்த்து கூட நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம். மதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மதத்தினரை வேணா இருக்கலாம். இந்து மதம், கிறிஸ்தவம், அதே மாதிரி முஸ்லீம்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த மதத்தினர் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு காமன் ரெக்ரூட்மெண்ட் தான். அதனால் நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் இந்து எழுதிக்கலாம். முஸ்லீம், கிறிஸ்துவம் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க. பாலினம் கேட்டிருக்காங்க, ஆணா பெண்ணா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வகுப்பு மற்றும் உட்பிரிவு. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த கம்யூனல் கேட்டகரி, நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா பொதுன்னு எழுதிக்கலாம். இல்லை எம்பிசி அப்படின்னா எம்பிசி, பிசி அப்படின்னா பிசி, எஸ்சி எஸ்டி, இந்த மாதிரி உங்களுடைய கம்யூனல் கேட்டகரியை எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கல்வி தகுதி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு அதை தாண்டி நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் ஓகே, 12th, டிகிரி, டிப்ளமோ, இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோர் நம்பரு வித்து பின்கோடோடு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுடைய வேலிட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ வேலிட் மொபைல் நம்பரை எழுதிக்கோங்க. கண்டிப்பாக இன்கமிங்கில் எதுவும் கட் ஆகாத நம்பராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேலை வாய்ப்பு பதிவு விவரம். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில். இந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போ ரிஜிஸ்டர் பண்ணோம், அந்த ரிஜிஸ்டர் டேட்டு, ஸோ தென் பார்த்தோன்னா பதிவு நாள் கேட்டிருக்காங்க, பதிவு எண், ரிஜிஸ்டர் நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கும். நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரிஜிஸ்டர் நம்பர். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எழுதிக்கோங்க. புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்து எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இருப்பிடச் சான்றிதழுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டை, இல்லைனா ஓட்டர் ஐடி, இல்லைனா ரேஷன் கார்டு, ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த ஆதாருக்கான நம்பர் எழுதுங்க. 12 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த 12 டிஜிட் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல எழுதிட்டு இந்த ஜெராக்ஸை நம்ம உள்ளே வச்சு அனுப்புனா போதுமானது. இது ஏதாவது ஒன்று தான் எழுதணுமா ப்ரோ அப்படின்னா, ஆதார் மட்டும் நீங்கள் எழுதிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு சென்ட் பண்ணலாம். அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தற்போது பணிபுரியும் விவரம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் எழுதலாம், இல்லைனா இந்த மாதிரி சின்னதாக ஹைஃபோன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிக்னேச்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வேலைக்கு 30ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 30/9 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 1 வீக் டைம் இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ப்ரொசீஜர். இதை நம்ம ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்துக்கு நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாகவே பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணியாச்சு ப்ரோ. நம்ம எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், யாருக்கு நம்ம அனுப்புறது அப்படின்னா, கண்டிப்பாக போஸ்டலில் மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்பீட் போஸ்ட்டில் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி அப்படின்னு. ஸோ உதவி இயக்குனர், குற்ற வழக்கு தொடர்புத்துறை, மாவட்ட ஆட்சியர் வளாகம், ஈரோடு மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள் அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலெக்டர் ஆஃபீஸில் இந்த குற்ற வழக்கு தொடர்புத்துறைக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட உங்களுடைய டிசி ஜெராக்ஸு, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் உங்ககிட்ட வேறு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வச்சு அனுப்பலாம். ஓகே, பாருங்கள், இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஈரோடு மாவட்டம் குற்ற வழக்கு மற்றும் தொடர்புத்துறையிலிருந்து தான் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ லெட்டருக்கு நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும், நம்மளை வந்து அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னா, பொது பிரிவினர் 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, 18 வயதிலிருந்து 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய அதிகபட்ச வயது வரம்பு. ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. இந்த 8th குவாலிஃபிகேஷனை தாண்டி நீங்கள் வந்து 10th அப்படி இல்லைன்னா 12th டிகிரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் 58 வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை வேகன்சிஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அதனால் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான இன்டர்வியூ லெட்டர் எத்தனை பேருக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகபட்சம் 1:20 இந்த ரேஷியோவில் தான் அவங்க வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவே நான் சொல்கிறது அதிகம் தான். 1:20 ஒரு 20 பேருக்கு இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் அப்ளிகேஷன் நிறைய வந்திருக்கு, ஒரு 100 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக 30 பேருக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் அந்த இன்டர்வியூ லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதனால் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சொந்த மாவட்டத்தில் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸை வச்சுக்கிட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை வந்து நம்ம 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்ளை பண்ணுற டேட்டே 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 30/9/24 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அதிலிருந்து குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 2 மாதமாவது அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்க. எப்படின்னா அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு 2 மாதமாவது அவங்க டைம் எடுத்துப்பாங்க. அதற்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இன்டர்வியூ லெட்டர் வரும். ஸோ மேபி அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த வருஷம், அதாவது 2025 ஜனவரி வரைக்கும் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக போகலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், அதற்கான ஃபர்தர் அப்டேட் நான் கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ளிகேஷனை 30ஆம் தேதி மாலை 5:45க்குள்ளே கண்டிப்பாக அவங்க வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அனுப்பிச்சிடணும். அடுத்ததாக முக்கியமாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட்டில் தான் நம்ம வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மற்றபடி கூரியரு, ஆர்டினரி போஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. முக்கியமாக நேர்லேயும் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக மற்றபடி எல்லாமே காமன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆஃப்லைன் ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எல்லா வீடியோவுக்கான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து நிச்சயமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.